தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும். ஆமாம், யானை பின்னாடி வரும்பொழுது சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் என்ன வருது, யானை வருது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆச்சரியப்பட்டேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? குதிரைகளின் கழுத்திலே கட்டப்பட்டிருக்கிற மணிகளின் மேல் பொறிக்கப்பட்டிருக்கிற விலாசம் கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆமென். நீங்கள் ஒரு சாதாரண நபராக இந்த உலகத்திலே இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்களாக கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறார். வாழ்க்கையில விடுதலை இல்லாமல், வாழ்க்கையில எந்த இடத்தில் திரும்பினாலும் தடைகள், எதை செய்தாலும் தடைகள், ஒன்றும் வாய்க்காமல் இருக்கிறது. ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது என்று சொல்லி சோர்ந்து போய் நொந்து போய் பல நேரத்திலே முறுமுறுத்து விசுவாசத்தை விட்டு நீ வழி விலகி போனது போதும். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்வீர்களானால் கர்த்தர் உங்கள் நடுவில் ஜெயத்தை தருவதற்கு அவர் ஆயத்தமாய் இன்றைக்கும் இருக்கிறார். நம்முடைய குறைகளை உணர்ந்து தேவனுடைய கரத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போமானால் சிறந்த குதிரையாக கர்த்தர் உங்களை நிறுத்துவது அவருடைய சித்தம்.